ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் சுக்கா தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோவை பார்க்கும் போதே தெரியும், பாருங்கள் எவ்வளோ ஹெம்மியாக கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. வாங்க நம்ம இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தவா வச்சுட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். இதில் சோம்பு பொரிஞ்ச உடனே ஒரு 2 பச்சை மிளகாவை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே நம்ம வெட்டி வச்சுருக்க 2 வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்காங்க. வெங்காயம் லைட்டாக கோல்டன் கலர் வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். வெங்காயம் லைட்டாக நிறம் மாறின உடனே நம்ம வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 200 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. சிக்கன் கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடிடலாம். மூடி ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம தண்ணிலாம் ஊற்ற தேவையில்ல, அதிலே நல்லா சிக்கன் குக் ஆகிடும். 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் நம்மளுக்கு நல்லா குக் ஆகிருக்கு. நம்ம தண்ணி ஊற்றலை, இருந்தாலும் சிக்கனில் இருக்க தண்ணியிலே நல்லா குக் ஆகிருக்கு. ஒரு கிளறிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த சிக்கனோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு திருப்பியும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நம்ம மூடி வச்சா தான் நம்மளுக்கு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுங்க. அதனால் நம்ம ஒரு 2 நிமிஷம் இதை மூடி வைப்போம். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீட்டாக ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனோடவே இந்த தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. நல்லா தக்காளி நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நம்ம 2 நிமிஷம் கிளறி விடுவோம். தக்காளி நல்லா மசாலாவோட கிளறி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா சிக்கனோட நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நமக்கு சிக்கன் 50% குக் ஆகிடுச்சிங்க. இப்போது நம்ம சிக்கனுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. 1/2 ஸ்பூன் கனம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. 2 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட மசாலாவோட சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சிங்க. நம்மளுக்கு மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. சிக்கனும் நல்லா குக் ஆகிடுச்சு. நமக்கு தேவையான ஹெம்மியான சிக்கன் சுக்காவும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி தலையை தூவி நம்ம ஒரு கிளறி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, ஹெம்மியான சிக்கன் சுக்கா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த சிக்கன் சுக்கா நம்மளுக்கு சப்பாத்திக்கு, சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த சைட் டிஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சிக்கன் சுக்காவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க மறக்காமல். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லைங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.